மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு மடத்தனம் உண்டா? இது உண்டா? இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல. இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு, ஒரு பிடி பீரியட் கூட கட் செய்ய கூடாது என்பதை. வாழை இலையில சாப்பிட்டு கொல்ல பக்கம் போடுவோம், அது 16 மணி நேரத்துல மக்க ஆரம்பிச்சிடும். வாழை பழத்தை சாப்பிட்டு தோலை கொண்டு போய் தொலியை கொண்டு போய் வெளியில போடுவோம், அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மண்ணுல மக்கும் போது அது சாப்பிடும் போது உரமாகும். குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நாளா என்ன சொல்லுவாங்க? சார் பிரைட் ஸ்டூடெண்ட் சார். சார் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல. இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய வெற்றி தலைவரினுடைய இந்த பள்ளி கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ். தமிழ்ல மெல்ல கற்கும் குழந்தை அப்படி கூட சொல்லவன. அது என்ன மெல்ல கற்கும் குழந்தை? தன் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் என்ற அவர்களுடைய பேரையே நம்முடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில மாத்துது. அப்ப அவங்க தன் வேகத்தில் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தை 2 வகுப்புல பிடிச்சிரும், ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும், ஒரு குழந்தைக்கு 2 மாசம் ஆகும், ஒரு குழந்தைக்கு பாட வரும், ஒன்று ஆடும், ஒன்று பேசும். சில குழந்தைகளுக்கு என்ன வரும்னு அதுக்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப இன்னும் சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும். ஒரு செடியில பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது. மண்ணின் தன்மை, உரம், வெளிச்சம், தண்ணி, நிழல், அந்த பக்கம் ஆடு மாடு வராம இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் ஒரு செடியில பூ பூக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு பையனோ பொண்ணு நல்லா ஷைன் ஆகணும்னா அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர், பாடத்திட்டம், அதிகாரிகள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் கொடுத்தா அந்த குழந்தை தன்னை எறிந்து பூ போல பூத்துரும். பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் எல்லா பூவும் ரோஜா பூன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. வரி குதிரை ஒன்று போலவே இருக்கும். ஒரு குதிரையினுடைய வரிகளை போல இன்னொரு குதிரைகள் இருக்க வரிகள் இருக்காது. நம்ம கை அப்படி கை நாட்டு வைக்கிறோம், ஒன்னு போலதான் இருக்கும். ஆனா எனது கைவிரல் போல அவருடைய கைவிரல் இருக்காது. அப்புறம் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்களுடைய அழகே அதுதான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் அரவணைக்கணும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்க கையில் இருந்த பெரம்பெல்லாம் பிடிங்கிட்டீங்க, குழந்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை அணைத்து அவனுக்கு புரியக்கூடிய அன்பு மொழியில் பேசி அவனையும் ஆளாக்கி அழகு பார்ப்ப போவதுதான் வெற்றி தலைவரின் அரசு என்பதை சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் சொல்லி தரலாங்கிறத விட எப்படி சொல்லி தரலாங்கிறத எங்களுடைய மானிய கோரிக்கை யோசிக்குது. எப்படி சொல்லி தரலாம்? இப்ப எனக்கு தமிழ் நல்லா வரும், சின்ன வயசுல தமிழ் நல்லா படிப்பேன். ஆனா எனக்கு கணிதம் வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கணிதம் வராத குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுது? அப்ப கதைகளின் வழியே கணிதம் எடுத்த உடனே அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இன்டெகிரல் கால்குலஸ் தான் பையன் பயந்துருவான். அப்போ ஒரு கதை மாதிரி அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறோம். என்னுடைய பொம்மைகள் எங்கே? நாம இன்னைக்கு ஒரு பலூன் கடை போலாமா? ஒரு கதை மாதிரி கதைகளின் வழியே கணிதத்தை சொல்ல போறோம். ஃபியூச்சர் ரெடினஸ், வருங்காலத்திற்கு தேவையான வகையில் இந்த குழந்தை எப்படி உருவாக்கணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தர காலகட்டத்தை கூட தாண்டிட்டோம். இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி அதுல வெறும் பயனாளராக இல்லாம அவர் அதுல ஒரு கிரியேட்டரா, இந்த ஏஐல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி தர வேண்டும் என்று என்னுடைய மானிய கோரிக்கை இந்த இடத்துல யோசிக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், அந்த வகுப்பறை இருக்கு பாருங்க. நிறைய சொன்னீங்க. அவர் சில பேர் வன்முறையில் இருக்கிறாங்க, சில பேர் தவறான பாதைக்கு போறாங்க. ஒரு பிரச்சனை அப்போ ஒரு வீடியோ வந்தது. எங்க முதல்வர் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் உடனே, ஐயா இந்த தலைமை ஆசிரியர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆசிரியர் எப்படி மாத்திட்டேன், நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் கடன்னு சொல்லிக்கிட்டே போனேன். அவர் இடையில நிறுத்தி ஒன்னு சொன்னாரு. அன்னியிலிருந்து நான் சிந்திக்கிற விதமே மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, எஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆனா இவங்க அக்யூஸ்டு கிடையாது, அவங்க விக்டிம்ஸ் அப்படின்னாரு. ஒரு குழந்தை வன்முறை செய்யறானோ, தப்பான பாதைக்கு போறானோ, அவரை நம்ம அக்யூஸ்டா பார்க்காம, அவரை குற்றவாளியாக பார்க்காமல், ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், புற சூழல், சமூக சூழல்ல அவரை விக்டிமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும். அதுல இருந்து எப்படி தடுக்கிறது? முதல் விஷயம் பிடி பீரியட் தான். இனி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் எந்த பள்ளியிலும் ஒரு பிடி பீரியட் கூட கட் செய்ய கூடாது என்பதை தீர்மானமாக இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. பிடி பீரியடை கட் பண்ணிட்டு வேற ஏதோ காரணம் வச்சு சயின்ஸ் வகுப்போ மேக்ஸ் வகுப்போ எடுக்கிறோம். என்னைக்காவது மேக்ஸ் வகுப்பை கட் பண்ணி அவனை போய் பிடி பீரியட் போய் விளையாடுறான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இந்த சூழலை மாற்றுவதற்காக, உடலினை உறுதி செய்வதற்காக, தினந்தோறும் அவனுடைய சிந்தனையை செதுக்குவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உணவு, இந்த உணவு தமிழ்நாட்டு கல்வியோடு 2.5 கலந்தது. இலவச உணவு நீதி கட்சி தந்தது, அதை மதிய உணவாக்கி தமிழ்நாடு முழுக்க உணவு போட்டது எங்க கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராசர் ஐயா. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தது. புரட்சி தலைவர் சத்துணவு தந்தார், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முட்டை தந்தார், புரட்சி தலைவி அம்மா அதுல பல்வேறு முன்னெடுப்புகள் சுண்டல் தொடர்ச்சியா அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்ப இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த சத்துணவுல எல்லா சத்தும் இருக்கு.
இதுல புரதச்சத்து சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கணுமே என்ற ஒரு மாபெரும் கோரிக்கையை என்னுடைய முதல்வருடைய மேசையில வைத்திருக்கிறேன். வேள்பாரியில ஒரு வசனம் வரும், அந்த நாவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொல்றேன், அவர் சொல்லும்போது சொல்வார். அந்த வேள்பாரியில ஒரு வசனம் வரும், வாழ்க்கையில கடலே பார்க்காத ஒரு மலை வீரன் இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது கமலர் சொல்லுவாரு, மனுஷனா பிறந்த ஒருத்தனும் ஒரு வாட்டியாவது கடலை பார்த்துடணும், அது அத்தனை ஆழமானது, அத்தனை விரிவானது, அத்தனை பெரிதானதுன்னு. உடனே அந்த சின்ன பையன் சொல்லுவான், என்ன பெரிய கடல், எங்கள் பாரியின் கருணையை விடவா? அதே போல நான் சொல்றேன், எங்கள் முதல்வர் கருணையுள்ளத்தோடு அந்த கோரிக்கையும் பரிசளிப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மாணவர்களை பத்தி இவ்வளவு நாம யோசித்தோம்ல, மிக முக்கியமான ஆளையா தெரியுமா? ஆசிரியர்கள்ங்க. என் அரை முழுக்க மலை போல அவர்களினுடைய அந்த மனுக்கள் குவிந்திருக்கிறது. பல நாட்கள் நான் உறக்கம் வராமல் சிரமப்பட்டு இருக்கிறேன். பல்லாண்டு கால பிரச்சனைகள் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா கொண்டு வந்து பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விடும்போது எப்படியாவது என் பிள்ளை ஜெயிச்சிடணும் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் ஆக்கிறீங்க டீச்சர் தான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைச்ச அப்பா அம்மா, என்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், ஊருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தமர்கள். அவங்கள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டெட் தேர்வு, டிஆர்வி, தற்காலிக ஆசிரியர்கள். இந்த ஒரு நோட்டு புத்தகம் முழுக்க கிட்டத்தட்ட 110 சங்கங்களை நேரடியாக பார்த்து அவர்களினுடைய ஆலோசனை நடத்தி இந்த கோரிக்கைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அது சார்ந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை நாளைக்கு நாங்க கொண்டு வர போறோம். ஆனா இப்ப என்னுடைய ஆசிரியர்கள் நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், எஸ், இது பல்லாண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை. அல்ல, பல பிரச்சனைகள் இருக்கு. நிதி பிரச்சனை இருக்கு, நிர்வாக பிரச்சனை இருக்கு, சிலதெல்லாம் சப்ஜுடிஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2 நாட்டு போரை பேசி நிறுத்த முடியும் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியும். அதற்காக ஒரு உயர்மட்ட குழு, ஹை லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நான் வாக்கு தருகிறேன். அடுத்து, இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால் குறித்தும் பல உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சாங்க. எல்லாத்துக்கும் விரிவா சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கல. பட் ரிட்டன்ல ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நான் கொடுத்துருவேன். டு மென்ஷன் a few, மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி ஐயா இந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல் குறித்து சொன்னாரு. தற்போது காலியாக உள்ள 1443 பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 1328 பணியிடங்கள், இவங்கெல்லாம் பிடி வாத்தியாருக்கான அந்த போஸ்டிங், ஆக மொத்தம் 2771 காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உடனடியாக அந்த பிடி வாத்தியார் போஸ்டிங் நிரப்பப்படும் என்பதை மகிழ்வோடு அண்ணனுக்கு தெரியப்படுத்துறேன். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. இதை போன்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் 24x7 கட்டணமில்லா சேவையாக 14417 14417 என்ற ஒரு எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் தரும். இதன் மூலமாக பள்ளிகளில் அதிக கல்வி கட்டண வசூல் சார்ந்து பெறப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம், பள்ளிக்கல்வித்துறை இதுல பணிபுரிந்து இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள தொகுதி CD பிரிவு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் விரைவு கலை, இப்படி பல பணியிடங்களில் பணி நியமனம் வழங்கிட மனிதவள மேலாண்மை துறையினுடைய கருணை அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பு வழங்குவதற்காக 358 நபர்களுக்கு கல்வி தகுதி எதிர தகுதியில் அவர்களுக்கான சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. விரைவில் அந்த 358 பேருக்கும் அந்த பணிகள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் KP அன்பழகன் ஒரு முரண்பாடை சுட்டி காமிச்சார், அது ஒண்ணும் இல்லை, அதை தெளிவுபடுத்துறேன். அத்தியாயம் 2ல 37,832 பள்ளிகள் போட்டிருக்கும், கரெக்ட் தான். ஏன்னா அதுல ஆதி திராவிட நல பள்ளிகள், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், இந்து சமய அறநிலையத்துறை, மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், இதையெல்லாம் சேர்க்கிற பொழுது அந்த எண் வரும். இப்ப மாறாக கொள்கை விளக்க குறிப்பின் முன்னுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 37,539 பள்ளிகள் என்பது பள்ளி கல்வித்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் மட்டுமே இயங்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளிகள். அதுதான் அந்த டிஃபரன்ஸ், மற்றபடி இரண்டுமே கரெக்ட் தான். சில சமயம் குறிப்பிட்டதுல ஒரு ரேஷியோ இருக்கு, ஸ்பெக்ட்ரம் இருக்கு, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆசிரியர் மாணவர் நிர்ணயம் 1:30, 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு 1:35, 9 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு 1:40, 11, 12 அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 1:40. இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு வகுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுகிறது. மேலும் கிட்டத்தட்ட சற்றொப்ப 1,24,00,000 மாணவர்கள் நம்மளுடைய துறையில படிக்கிறாங்க. அதுல 43 லட்சத்தி சொச்சம் பேர் அரசு பள்ளிகளிலும் சற்றப்ப 19 லட்சம் பேர் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தான் படிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சேர்த்து தான் பார்க்கணும்.
அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலையும் சேர்த்து பார்க்கிற பொழுது தனியார் பள்ளிகளில் படிக்கிற கிட்டத்தட்ட 62 லட்சம் மாணவர்கள் இணையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் மாணவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது கல்வி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். ஒருபோதும் அரசு பள்ளிகள் அந்த மாணவர்களை கைவிடாது. இந்த மாணவர்கள் அரசு பள்ளிகளை கைவிடவே மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி ஒதுக்கீடு போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கீடு செய்தது 46,766 கோடி. அதுல செலவினமானது 42,351 கோடி. தற்போது போன வாட்டி செலவினமானதை விட அதிகமாக 44,527 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுல சுருக்கமா முக்கியமான ஒரு விஷயம், தினசரி தூய்மை பணி, குடிநீர் வசதி, கழிப்பறை பராமரிப்பு, பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக ஒருங்கிணைந்த திட்டம். அதன் மூலமாக 139 கோடி சலுகை இந்த அரசு நடைமுறைப்படுத்த இருக்கு. அதை ஸ்பிளிட் பண்ணும்போது மதிப்பிற்குரிய அண்ணன் ஒரு ஈக்குவேஷன் சொன்னார். அது முதல் 8 மாதங்களுக்கு தான் அந்த தொகை. அதுலயும் இதே மாதிரி மாணவர்கள் 101 இருந்து 250 இருந்தா அது மாறும். அது 250 இருந்து 500 வரைக்கும் மாணவர் எண்ணிக்கை ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மேலும் ஒருங்கிணைந்த பள்ளிகளின் கீழ் மாவட்டங்களில் பணிபுரியும் பகுதி நேர பயிற்சிகளை பணிநிறுத்தம் சார்ந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தனி நம்ம கமிட்டியும் போட்டிருக்கிறோம். அதை குறித்து இதுவும் நம்ம பேசியிருக்கிறோம். பகுதி நேர பயிற்றுநர்களுக்கும் ஓய்வு பெறும் வயது 50 இருந்து 60 உயர்த்தப்பட்டிருக்கு. மே மாதத்திற்கு 10,000 ரூபாய் சிறப்பு ஊதியமாக வழங்கப்பட்டு வருது. அவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறு இணையதளம் வாயிலாக ஒளிவு மறைவற்ற பணியிட மாறுதல் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்றது குறையுதும்பாங்க. இந்த இடத்துல நம்ம விஞ்ஞானபூர்வமா ஒரு விஷயம் பார்க்கணும். நம்முடைய பர்த் ரேட் தொடர்ச்சியாக மாநிலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2011 ஒரு வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.74 லட்சமா இருந்தது. தற்போது 2026 அது 8.78 லட்சமாக குறையும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பர்த் ரேட் குறைய குறைய இந்த தொடக்க கல்வியில் அந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறைவதை போல ஒரு தோற்றம் வரும். ஒண்ணு. ரெண்டாவது தெரியுமா, தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க, மெயின் ரோட்ல இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 50 பசங்க கம்மியா சென்டா கூட உடனே வேற இடம் போயிடலாமா பார்ப்பாங்க. ரொம்ப பிரைம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும் பார்ப்பாங்க. ஆனா ஒரு குக்கிராமத்துல மூளை முடுக்கல 15 பசங்க வந்தா கூட அந்த பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது, அவர்களுக்காக தொடர்ந்து திறந்து பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதனால என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் பர்த் ரேட்டும் நேரடியாக நம்ம பார்க்கணும். சில பள்ளிகள் மூடுவதாக செய்திகள் வரும். ஒரு பள்ளியை கூட தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மூடவே மூடாது. 10 பசங்க சேர்ந்தாலும் திரும்ப திறப்பா அவங்களுக்கு பாடம் நடத்தப்படும் என்பதையும் குறிக்கிறேன். நகராட்சி துறை ஒரு நாடி நரம்பு மாதிரி அண்ணா அழகா தெளிவா அதை பேசினாரு. நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்லி, ஒவ்வொரு வீடுங்க ஒரு கனவுங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த கனவுகளை நிறைவேற்றும் இடமாக இந்த நகரங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை. அப்ப குடிநீர்ல இருந்து கழிவு நீர் வரை, சாலை முதல் மழைநீர் வடிகால் வரை, தூய்மை முதல் பசுமை வரை, கட்டிட அனுமதி முதல் ஒப்பந்த பணிகள் வரை, பணியாளர் மாறுதல் முதல் பணியாளர் நியமனம் வரை, ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படை தன்மை முதல் முறையாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் நகராட்சியில் நம்ம முதல்வர் கொண்டு வர போறார் என்பதை சொல்லிக்கிறேன். தொழில்நுட்பம், காலக்கெடு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படும். நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தூய்மையான, பாதுகாப்பான, பசுமையான, நவீனமான நகரங்களை உருவாக்குவதற்காக தான் அந்த அரசு பாடுபட இருக்கு. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மேஜர் பங்கு யாருக்கு? சாலிட் வேஸ்ட் நிறைய வருது, அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். கிளீன் வாட்டர் வருது, அதை ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சீவேஜ் வாட்டர் வருது, அதை ரீசைக்கிள் பண்ணணும். முடிஞ்சா ரீசைக்கிள் பண்ண இந்த வாட்டரை எல்லாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும். நடந்து போறோம், தெருவுல போறோம், அங்க தெருவிளக்குகள் கம்மியா இருந்தா விளக்குகளை அதிகப்படுத்தணும். விளக்குகளை அதிகப்படுத்தலன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டே டாக்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும், நம்மள துரத்தும். வாகனங்கள்ல போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ராபிஸ் கடி மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாம என்ன பண்றோம், அந்த பாதசாரிகள், பயணம் செய்கிறவர்கள் மற்றும் அந்த விலங்கினம் அனைத்தையும் சேர்த்து இன்க்ளூசிவா நாம சேர்க்கிறோம். ஏன் தெரியுமா, காவிய தமிழை கம்பன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோ தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதுல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எங்க வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தார். எல்லா உயிர்க்கும் சேர்த்து இந்த நகரம் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறுங்கிறது எங்களுடைய எண்ணம். அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பெரிய பங்குதாரர் யாருனாங்க, இந்த தூய்மை தொழிலாளர்கள். செத்து போன ஆட்டையும் மாட்டையும் நாய்க்குட்டியும் தான் சொந்த கையால் அள்ளி போட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும். நீண்ட நெடுங்காலமா போராடுற அவங்களினுடைய குரல்கள் கேட்கப்பட்டு சுமூகமான தீர்வை நம்முடைய சர்க்கார் அவர்களுக்கு வழங்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உணவெல்லாம், காலை உணவெல்லாம் போடுறோம், எங்களுக்கு வேணா அது படியா கொடுத்துருங்க, உணவு படியா கொடுத்துருக்கேன்றாங்க.
அவர்கள் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பை கேட்கிறாங்க, பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. இந்த அமர்வு முடிந்தவுடனே அவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து அவர்களுடன் பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எய்துவதற்காக முயற்சி செய்யப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு, குப்பை இல்லாத தூய்மையான நகரங்கள் நம்ம உருவாக்கணும். குப்பையை கூட நன்றி தம்பி, குப்பையை கூட நாம வந்து தெய்வமா பார்த்தோம், உண்மை. அதனால்தான் குப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க, குப்பமால்னு பேர் வைப்பாங்க. வாழை இலையில சாப்பிட்டு கொல்ல பக்கம் போடுவோம், அது 16 மணி நேரத்துல மக்க ஆரம்பிச்சிடும். வாழை பழத்தை சாப்பிட்டு தோலை கொண்டு போய் தொலியை கொண்டு போய் வெளியில போடுவோம், அது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மண்ணில் மக்கும் போது அது சாப்பிடும் போது உரமாகும். அப்ப மண்ணை மலடாக்காத ஒரு வாழ்வியல்ல தான் நாம இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த ரீசைக்கிள் பண்றதும் இந்த ரீயூஸ் பண்றதும் காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியா அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ் பண்ணலன்னா என்ன பிரச்சனை வரும்? மான்சூன் ஸ்டார்ட் ஆக போது, மழை வரப்போகுது. மழை வந்து ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்தா நம்ம சமாளிக்கலாம். அதை விட அதிகமா வந்தா உடனே கொஞ்சம் தண்ணி தேங்கும். தேங்கின தண்ணி ஹை டைட்ல இருந்து லோ டைடா மாறுறது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு பிறகும் லோ டைடா மாறலன்னா எல்லா சாலிட் வேஸ்டும் போய் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அடைக்க கூடாது, அடைச்சதை எடுக்கணும். அதற்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா தான் மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளத்தையும் மீறி ஒரு டிசாஸ்டர் வரும்போது வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை செய்வது, அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கூட்டங்களை நம்முடைய நகராட்சி சார்பாக நாங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறோம். இந்த எல்லா இடத்துலையும் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தா, எங்கேயாவது இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். பணியிட மாறுதல்களில் ஆன்லைன் கலந்தாய்வு கொண்டு வரப்படும். காலி பணியிடங்கள் வெளிப்படையாக நிரப்பப்படும். மொத்தத்தில் மக்கள் மயமான வெளிப்படையான பொறுப்புணர்வு உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த நகர்ப்புற நிர்வாகத்தை உருவாக்குவதே எங்களுடைய மாண்புமிகு முதல்வரின் லட்சியம் என்பதை இந்த மன்றத்தில் கூறிக்கொண்டு, நம்ம எம்எல்ஏ லதா அம்மா அவர்கள் சில கேள்வி கேட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் நகராட்சிகளும், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி, கீழ்வேலூர் மற்றும் தலைஞாயிறு பேரூராட்சிகளும், திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, இது மாதிரி 980 ஊரக குடியிருப்புகளும் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு திட்ட மதிப்பீடு ரூபாய் 1782.49 கோடிக்கு தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவன் மிஷன் திட்ட நிதி மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு தற்போது மணிகள் அந்த எல்லா பணியும் கிட்டத்தட்ட 99% முடிவடைந்து சோதனை ஓட்டத்தில் இருக்கு. இத்திட்டத்தின் சோதனை ஓட்டம் முழுமையாக 15/9/2026 நிறைவுற்று பயனாளிகளுக்கு வரையறுக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் கடிகாரங்களின் கருணைக்கு நன்றி கூறி, இன்னும் தமிழ் வளர்ச்சி, அச்சு, செய்தி விளம்பர துறையை பத்தி ஒரு நிமிடம் சொல்றேன். இந்த எல்லா துறைகளையும் நவீனமயமாக்குது. அச்சு துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இயந்திரங்கள் வந்து நாள்பட்ட இயந்திரங்களா இருக்கு. நீங்க இப்ப கையில வாங்கியிருக்கீங்க பாருங்க, கொள்கை விளக்க குறிப்பு, அறிவிப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு காகிதத்துக்கு பின்னாடியும் அங்க அந்த இயந்திரத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒரு தொழிலாளியினுடைய வேர்வை இருக்கு. அப்ப அவர் அதை பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எங்களுக்கு எல்லாம் பதைப்பா இருக்கும். டே நைட்டா வேலை பார்க்கறாங்க. அப்ப அதை நவீனப்படுத்தணும். எனக்கு கொடுக்கப்பட்ட துறைகள்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யாருக்கு கிடைக்கும்? பொன்னான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்னுடைய முதல்வர். அதை நான் இப்படி பிரிச்சுக்குவேன், நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்குவேன். நேற்று என்பது என்ன? தமிழ் வளர்ச்சித்துறை, நேற்றினுடைய தொன்மை. இன்று என்பது என்ன? செய்தி விளம்பரம், நகராட்சி. இன்று தினந்தோறும் நடப்பதை உலகத்தோடு உறவாடக்கூடிய ஒரு தன்மை. நாளை என்பது என்ன? வருங்கால தலைமுறை உருவாக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. அதுதான் இந்த உலகத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை. இப்படி நேற்று, இன்று, நாளைன்னு எல்லா துறைகளையும் ஒரு தொலைநோக்கு பார்வை. உடனடி இலக்கு என்ன? அது இந்த மாசத்துல அச்சீவ் பண்ணு. தொலைதூர இலக்கு என்ன? அது ஒண்ணு அச்சீவ் பண்ணுன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதையெல்லாம் மேம்படுத்தி, முன்பு கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன நன்மைகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுல ஒண்ணு கூட நிறுத்துற எண்ணமே இல்லைங்க. போட்டி போட்டு அதை விட சிறப்பாக பெரிதாக அதை செய்யக்கூடிய எண்ணம் தான் நம்முடைய அரசுக்கு இருக்கிறது என்பதை கூறி